இப்போ பொதுவாகவே கருணை அப்படிங்கிறது அடிப்படையே என்னன்னா, அது ஒரு கடவுள் தத்துவத்துக்கோ பெரிய யோகிகள் தத்துவத்துக்கோ கருணையெல்லாம் இல்லை. கருணையெல்லாம் இருந்துச்சுங்களேன், கடவுளே பணி செய்ய முடியாது. இப்ப இன்னைக்கு மனநிலையில உங்ககிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு ஞானம் கொடுங்கன்றீங்க. ஆனா இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அதே இதை சொல்லுவீங்களான்னா கண்டிப்பா டவுட்டு தான். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கருணையதே முன்னிறுத்துறாங்க. கடவுளுக்கு கண்ணு இருக்கா, எங்க குடும்பத்தை மட்டும் சோதிக்கிறாரு, என் பிள்ளைய மட்டும் சோதிக்கிறாரு, என் பொண்ணை மட்டும் சோதிக்கிறாரு. அன்பே சிவம் அப்படின்னு எழுத்து வடிவமா இருக்கு. ஆனா மனம் நின்றுச்சுன்னா அங்க அன்பு இல்லைங்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பார்த்தது. அன்பும் கருணையும் கடவுளிடம் 1% கூட இல்லை. கடவுள்கிட்ட போய் இந்த உலகத்துல எல்லா பொருளுக்குள்ளேயும் கலப்படம் இருக்கு, கடவுள்கிட்ட மட்டும் கலப்படமே கிடையாது. ஏன்னா இந்த நாட்டு அன்பு, நாட்டு கருணை, யாருக்கு எந்த பற்று கிற்று எதுவும் கிடையாது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க, உடலுக்குள்ள ஒரு பருவ மாற்றம். இப்போ நம்ம இயல்பாக இருந்துட்டு இந்த தியானத்துக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி பருவ மாற்றத்தை நம்ம சந்திக்கணும். ஒரு யோகியாகப்பட்டவன் லட்சக்கணக்கான பருவ மாற்றத்தை சந்திக்கிறான். நீங்க எதுவுமே என்னையே பார்க்கலன்னு வச்சிங்களே, காதில் ஹெட்ஃபோனை போட்டு ஓம் நமச்சிவாயன் மந்திரம் கேட்டுக்கிட்டே இருந்தா உங்க உடல் சேஞ்ச் ஆகும். உங்க உடல்ல மாற்றம் இருக்கு, கண்டிப்பாக வரும். அந்த வசனம் என்ன உணர்த்துதுங்கிறது உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணணும். அப்ப சில இடங்கள்ல சில யோகிகள் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே சில இடத்துல 2 லைனை விட்டுருவாங்க. ஏன் விடுறாங்கன்னா அங்க நீங்க ஆய்வு பண்ணணுங்கிறதுக்காக. மாணிக்க வாசகன் ஒருத்தர், சிவன் ஒருத்தரா நினைக்கிறீங்க அதானே? இப்ப 2 பேரும் ஒரே ஆளா இருந்தாருன்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சா எப்படி இருக்கும்? கருணை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பற்று வந்துடும். புரியுதுங்களா? அவங்க கருணை எப்படி பார்க்குறாங்க ஒரு யோகி அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு சோல்னு வச்சிங்களேன், நீங்க ஞானத்துக்கு வர வேண்டிய ஆள். உங்க வீட்டில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலியில் ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப நீங்களும் நிர்பந்தத்தில் நின்றுட்டு இங்கிட்டு போறதா நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு யோகி ரொம்ப வருத்தப்படுவார், ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு 5 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையில நடக்க போறது அவருக்கு தெரியும், ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு சின்னதா அவர் ஃபீல் பண்ணுவார். அதை வேணா ஒரு சின்ன ஒரு அடிப்படையில் வேணா கருணைன்னு எடுத்துக்கலாமே. என்னுடைய மாணாக்கான்னு எனக்கு தெரிந்தவன் அவரு சொல்லுவாரு, வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாரு. சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துருவாங்க, சில பேர் வர முடியாது. அப்ப சில குருவை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சமக்கையை கொடுத்துட்டு காத்திருப்பாங்க. ஏன்னா அவன் கர்ம வினையில அவன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய தர்மத்தோடு நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க திருப்பி அதுக்குள்ள போயிட்டு 5 வருஷம் கழிச்சு ஆஹா அப்ப இப்படி நடந்துச்சே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த மாதிரிதான் கருணையை மேக்சிமம் பெரிய யோகிகள் பயன்படுத்த மாட்டாங்க. ஆமா, இப்ப பொதுவாகவே கருணை அப்படிங்கிறது அடிப்படையே என்னன்னா, அது ஒரு கடவுள் தத்துவத்துக்கோ பெரிய யோகிகள் தத்துவத்துக்கோ கருணையெல்லாம் இல்லை. கருணையெல்லாம் இருந்துச்சுங்களேன், கடவுளே பணி செய்ய முடியாது. கடவுள் அவருடைய வேலை பாதிச்சிடும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கருணை இருந்துச்சுன்னா பல பேர் ஞானி ஆயிடுவாங்க. அப்ப கருணை அடிப்படையில எதையும் வழங்க முடியாது. அங்க அவங்களுடைய கர்மவினை, அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய முப்பிறப்பு, அவங்களுடைய செயல், இந்த ஆன்மா என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கு, என்ன இதெல்லாம் வடிவத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு செயல் வடிவம் பண்ணுவாங்களே ஒழிஞ்ச கருணை அடிப்படைன்னா எதையும் பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நீங்க சுச்சுவேஷன்ல அழுகுறீங்கன்னா இப்ப நீங்க அழுவவே கூடாது. இப்ப இன்னைக்கு மனநிலையில உங்ககிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு ஞானம் கொடுங்கன்றீங்க. ஆனா இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அதே இதை சொல்லுவீங்களான்னா கண்டிப்பா டவுட்டு தான். ஆனா இன்னைய பிரசன்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு லயத்துல இருப்பீங்க. லயத்துல இருக்கும்போது எனக்கு ஞானம் கொடுத்துருங்கன்றீங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு காதல் கூட வந்துடலாம். அப்ப அது மேல ஒரு லயம் போயிடும். அப்ப இது செகண்ட்ல போயிடும், அது முதல்ல இடத்துக்கு வந்துடும். அப்ப என்ன சொல்லுவீங்க, நான் கண்டிப்பா ஞானம் அடைகிறேன் யோகி, எனக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கொடுங்க, இந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு வந்துடுறேன். புரியுதுங்களா? அதுதான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப கருணையை வைத்து கொண்டு ஒன்றும் பணி செய்ய முடியாது. யாரால இருந்தாலும் அதான், நம்மளா இருந்தாலும் அதுதான். இப்ப எனக்கு
நான் நிறைய நாள் மலைகள் குகையெல்லாம் போய் கஷ்ட காலங்கள்ல அழுத போது கருணை இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நிறைய விஷயத்துல காப்பாத்திருப்பாங்க. 21 வருஷமா ஒரு தொழில் பண்ணேன், அந்த பிக்கஸ்ட் ஒரு தோல்வியை சந்திச்சேன். அப்ப கருணை இருந்துச்சுன்னா நம்ம வந்து காப்பாற்றப்பட்டிருக்கணும்ல. அந்த தொழில் அந்த விஷயத்தெல்லாம் நீ கடந்து வரணுங்கிறதுக்காக தான் அவங்க கொடுத்தாங்க, நம்ம கடந்து வந்தோம். அப்ப எனக்கு பின்னாடி வந்த ஜூனியர்லாம் பெரிய லெவல்ல சைன் பண்ணாங்க. அப்ப நான் இதுக்காக இரவு பகலா பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், 21 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த தோல்விக்கு பின்னாடி அடுத்ததும் சக்சஸ் பண்ணணும், அதே வேலையை செய்யணும்னு போராடும் போது அங்க இறைவன் எனக்கு கருணை காட்டல. என்ன ரியல், என்ன ஒரிஜினல், என்ன செயலோ அதை மட்டும்தான் எனக்கு வந்து அவர் காட்டினாரு. அடுத்த செயல் என்னன்னா, நீ அந்த வேலை அவ்வளவுதான், அதுக்கு மேல அந்த வேலை செய்யக்கூடாது, அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துரு. அப்ப கருணை இருந்துச்சுன்னா 21 வருஷம் ஒருத்த வேலை செஞ்சவனா அதை போட்டுவான்னு சொல்ல மாட்டார்ல. அவ போட்டுவாருன்னு சொல்றாருன்னா கருணை இல்லைன்னு தானே அர்த்தம். பிராக்டிக்கல் என்ன, அதை உணரு. அப்ப தன்னை நீ கொஞ்சம் உணர்ந்துக்க. ஏன் 21 வருஷம் அந்த வேலை செஞ்சோம், ஏன் இந்த வேலை செய்ய சொல்றாங்கன்னு நீ நான் சொல்றத குருவா பார்க்காத, நீயே தவம் பண்ணு, உனக்கு ஒரு அனுபவம் வரும். அப்ப எதுக்கு நான் இங்க வந்தேன், எதுக்கு அந்த வேலை செஞ்சேன், எதுக்கு இந்த வேலை செய்ய சொல்றாங்க பெரியவங்கன்னு தெரிஞ்சுக்க. இப்ப தவம் பண்ணி பார்க்கும்போது நல்ல அனுபவம் கிடைக்கும் போது நமக்கு ஃபுல்லா தெரியுது ஏன் இந்த வேலையை பார்த்தோம், ஏன் இந்த வேலையை இப்ப பார்க்க கூடாதுங்கிறாங்க, இதுக்கான ரீசன் என்னங்கிற தெரிஞ்சிருச்சு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஒருத்தர் செய்ய மாட்டார்ல. அப்ப இத வந்து ஒரு பர்ஃபெக்டா இயற்கை தானே வழி நடத்த முடியும். அப்ப இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கருணையதை முன்னிறுத்துறாங்க. கடவுளுக்கு கண்ணு இருக்கா, எங்க குடும்பத்தை மட்டும் சோதிக்கிறாரு, என் பிள்ளைய மட்டும் சோதிக்கிறாரு, என் பொண்ணை மட்டும் சோதிக்கிறாரு, எல்லா குழந்தையும் நடந்து ஓடும் போது என் பொண்ணு மட்டும் இப்படி வரா, என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, அவளுக்கு ஒரு திருமணம் இல்லை. அதுக்கு பின்னாடி அவ்வளோ ரியலான ஒரு செயல் இருக்கு. அந்த ரியலான செயலை இறைவன் வந்து காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்மளால அறியறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்க மாட்டோம். நம்ம மேல நின்றுகிட்டே ஒரு செயலை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் உலகம் முழுக்க அவங்க வேற மாதிரி தான் கிளைம் பண்றாங்க, கடவுளையோ யோகியையோ. கடவுள் யோகிங்கிறவரு கண்ணை மூடிட்டு எதா இருந்தாலும் கொடுத்துடணும் கேட்டா, அப்படிதான் அடிப்படையில செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இங்க நிறைய குழப்பங்கள் ஏற்படுது, நிறைய செயல்கள் ஏற்படுது. அப்படி இல்லைங்கிறதா நான் சொல்றது. அன்பே சிவம் அப்படின்னு எழுத்து வடிவமா இருக்கு. ஆனா மனம் நின்றுச்சுன்னா அங்க அன்பு இல்லைங்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பார்த்தது. அன்பும் கருணையும் கடவுளிடம் 1% கூட இல்லை. அங்க இல்லாதனாலதான் ஒரு பியூரான ஒரு யோகி உருவாகிறோம். அன்பும் கருணையும் இருந்தா அருணகிரியோ மாணிக்க வாசகரோ இல்லை. அன்பும் கருணையும் இல்லாதனாலதான் பியூரா ஒரு யோகி என்பவன் கலப்படமே இல்லாதவனா இருக்கிறான். கடவுள்கிட்ட போய் இந்த உலகத்துல எல்லா பொருளுக்குள்ளேயும் கலப்படம் இருக்கு, கடவுள்கிட்ட மட்டும் கலப்படமே கிடையாது. ஏன்னா இந்த நாட்டு அன்பு, நாட்டு கருணை, யாருக்கு எந்த பற்று கிற்று எதுவும் கிடையாது. சீடனா இருக்கலாம், மகன் தத்துவத்துக்குள்ள இருந்திருக்கலாம், எந்த தத்துவத்துக்குள்ள அடிப்படை டெய்லி கோயிலுக்கு வர்றவரா இருந்திருக்கலாம், ஆனா பல ஆண்டுகள் அவரை வழிபடுறவரா இருக்கலாம். ஆனா கருணை அடிப்படையில செயல் கிடையாது. நம்ம மனித வாழ்க்கைக்கு கிடைக்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல, சிற்றின்பத்துக்கு இந்த செயலுக்கெல்லாம் ஒரு பொன் பொருள் கிடைக்கிறதோ வேலை கிடைக்கிறதோ இதெல்லாம் வேற செயல். ஆனா ஒரு உண்மையான செயல் என்பதை இறைவன் வந்து அப்படி பார்க்கறது இல்லை. இது கிடைக்கிறதெல்லாம் நம்மளுடைய காலத்துல நம்ம இப்படி கடந்து போகணுங்கிறதுக்காக சில பொருள் கிடைக்கும், சில செயல் கிடைக்கும், சில அதிசயங்கள் நடக்கும். கோயிலுக்குள்ள போறது நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய இடங்கள்ல. ஆனால் உண்மையா ஞானம் தேடும் போது இறைவனை பார்க்கணுங்கிறவங்களுக்கு அது கருணை கிடையாது. அது கருணையோ அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா இறைவனை காண்றது ரொம்ப கஷ்டம். அது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன். அதுதான் உண்மையான செயல். வேற எதுவும் இது சம்பந்தமா கொஸ்டின் இருக்கா? ஐயா, மனிதர் சொல்லும் பொழுது கொட்டாய் அதிகமா வந்து அதிக தண்ணி இந்த கொட்டாய் வர்றதெல்லாம் ஒரு ஆற்றலோட செயல் ஒண்ணு. கண்ணீர் துளியும் வர்றது அதுவும் ஒரு நல்ல செயல் தான். இதெல்லாம் ஒரு உடல் வந்து ஒரு பருவ மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கும் போது உடல்ல இருந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நடக்கும்.
இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க, உடலுக்குள்ள ஒரு ஒரு பருவ மாற்றம். இப்ப நம்ம இயல்பாக இருந்துட்டு இந்த தியானத்துக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி பருவ மாற்றத்தை நம்ம சந்திக்கணும். ஒரு யோகியாகப்பட்டவன் லட்சக்கணக்கான பருவ மாற்றத்தை சந்திக்கிறான். நம்ம எப்படி குளிர்காலம், வெயில் காலம், காற்று காலம் இந்த மாதிரி காலங்களை சந்திக்கிறோமோ அந்த மாதிரி உடல்ல தியானம் பண்ணும்போது பல்வேறுபட்ட பருவ காலங்களை சந்திக்கணும். ஒரு தியானத்துல என்னன்னா, அடிப்படையா என்னன்னா, இங்க நம்ம சொன்னது மாதிரிதான் உடலுடைய தத்துவம், உடலுடைய செயல், உடலுடைய சக்கரம், உடலுடைய நரம்போட செயல், காற்றோட செயல் எல்லாமே பெரியவங்க எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அவ்வளவு சாமானியம் நம்மளால கண்டறிய முடியாது. எல்லா செயலையும் உடம்புக்குள்ள இருக்கிறத பெரியவர்கள் கண்டறிந்து கொடுத்துட்டாங்க புத்தகமா. நாம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அவ்வளவு சாமானியமாக அந்த இடத்தை தொட முடியாது, அந்த இடத்தை போய் அடைய முடியாது. அப்ப அந்த இடத்தை அடையணும்னா பல்வேறுபட்ட உடல்ல பருவ மாற்றம் அடையணும். ஒரு பாம்பு எப்படி சட்டையை உரிச்சு போடுதோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சட்டைகளை உரித்து உரித்து ஒருத்தன் போகணும். அப்பதான் அந்த ஒரிஜினாலிட்டிய நம்ம போய் சேர முடியுங்கிறது ரியலான உண்மைத்தன்மை. எந்த கிளாஸ்லயும் இந்த மாதிரி எடுத்தா ஓடி போயிடுவாங்க. அப்ப அது என்னன்னா, அன்னைய செயல் வடிவத்துக்குள்ள வேற வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை தான் நம்ம எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கிற செயல். நிறைய யோகிகள் ஒரு அனுபவத்தை, குட்டி அனுபவத்தை பெற்றுட்டு அடுத்த அனுபவத்தை பெற முடியாம அவங்க கீழே விழுந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த பருவ மாற்றத்துக்கு இன்னும் அவங்க போய் தயாராகாம ஒரு சுழற்சியில சிக்கிக்கிறது, ஒரு சூழல்ல சிக்கியர், அதுல இருந்து மீண்டு வர முடியல. இப்படிதான் கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக இந்தியாவில் சிறு சிறு அனுபவம் பெற்றவங்க நிறைய யோகிகள் வாழ்ந்திருக்காங்க. அதோட வெளிப்பாடு, அதோட தாக்கங்கள் ஏகப்பட்ட புத்தகங்கள்லேருந்து, அதிலிருந்து அவங்க அனுபவத்திலேருந்து குட்டி குட்டியா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையும் உருவிதான் இன்னைக்கு பல்வேறுபட்ட தியான சென்டர்கள்ல தியானமா ஒரு வடிவமா மாற்றி அதை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த குட்டி குட்டி யோகிகள் அனுபவம் பெற்று வச்சிருந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையும் உருவி மொத்தமா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸா அடிச்சு இன்னைக்கு எல்லா யோகா சென்டர்லையும் தியான சென்டர்லையும் இதை தான் தியானமா கொடுக்கப்படுறாங்க. அவங்க ஓனா சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு செயலை கண்டுபிடிச்சு இந்த செயலெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நிறைய மாணவர்கள் வர்றாங்க, நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்றாங்க, நிறைய பல்வேறுபட்ட விதமா அவங்கள கைட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபாரினர் வர்றாங்க, அவங்கள கைட் பண்ணணும். அப்புறம் நார்த் இந்தியிலேருந்து வர்றாங்க, அப்புறம் சாதாரண ஆட்கள் வர்றாங்க, அப்புறம் ஆசிரியர், வழக்கறிஞர், இந்த மாதிரிலாம் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த ஒரு கிளாஸை எப்படி கண்டக்ட் பண்ணணும், இந்த கிளாஸை எப்படி எடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு ஒரு பெரிய செயலை கொடுக்கணும். இதோட நோக்கம் தன்னை உணர்றதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெரிய அனுபவத்தை பெறாத ஒரு யோகி கிட்ட இருக்கிற கலையே அது பிரபலம் அடையாம, அவரே ஞானம் அடையாம பாதியிலே கட்டடத்தை புட்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பொருளை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யறாங்க. இப்போ ஓசோ இந்த பிரபஞ்சத்துல அவர் என்ன நிலையை அடைந்தார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன நிலையை அடைந்தார் என்று யாருக்கும் தெரியாது. யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன நிலை அடைந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல இந்த மகேஷ் பட்டு யோகியா அவரு, இந்த மாதிரி நிறைய யோகிகள் 100 ஆண்டுகளுக்குள்ள ஒரு குட்டி குட்டி அனுபவங்கள், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சின்ன அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்களை பெற்று வச்சுட்டு பல புத்தகங்களை எழுதி வச்சுட்டாங்க. அதுல இருந்தெல்லாம் சில செயல்கள் உருவப்படுது. உருவி அதுக்குள்ள இவங்களோட செயலாக்கம் மிஸ் பண்ணி ஒரு தியானம் கொடுக்குறாங்க. இப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு மாணவன் எதை நோக்கி பயணிப்பான், எதுல இருந்து விடுதலை ஆவான். அவனுக்கு என்னன்னா, நீங்க எந்த கலையை பண்ணாலும் அந்த உடம்பு சேஞ்ச் ஆகும். நீங்க எதுவுமே என்னையே பார்க்கலன்னு வச்சுங்களேன், காதுல ஹெட்போனை போட்டு ஓம் நமச்சிவாயன் மந்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க, உங்க உடல் சேஞ்ச் ஆகும். உங்க உடல்ல மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக வரும். நீங்க டெய்லியும் கிரிவல பாதையில போய் 4 மணிக்கு போய் உட்காந்து நீங்க சும்மா அப்படி உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட உடல்ல ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த உடல் இயற்கையாவே இந்த நேச்சரோட போய் மணியோ சங்கோ மந்திரமோ பாடலோ ஏதோ ஒரு அலைவரிசையை கேட்டா இந்த உடல் பருவ மாற்றம் அடையும். நேச்சராகவே இந்த உடலுக்கு அந்த கனெக்ட் இருக்கு. அதுக்கு ஒரு குரு தேவைப்பட மாட்டாரு. ஒரு குரு எங்க தேவைப்படுறாருன்னா, அவனை கரெக்டா பாதிப்பு இல்லாம அவனை கொண்டுட்டு போறதுக்கு ஒன்றும், அவனை தெளிவு அடைஞ்சு ஒருத்தனை கொண்டு போய் உருவாக்குறது.
ஒரு யுக்தேஸ்வரகிரி இல்லாம யோகானந்தர் உருவாயிருக்கலாம்ல. யுக்தேஸ்வரகிரி என்ன எதுக்கு குருவா இருக்கிறாருன்னா, அவனை வந்து கரெக்டா, ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, அவனை இங்க கரெக்டா எல்லாத்தையும் செட் பண்ணிடணும். அப்ப நம்ம ஊர்ல என்ன பழமொழி சொல்லுவாங்க, நிறை குடம் தளம்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பாதி பாதி குடமா இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க குடத்தை தூக்கிட்டு போகும்போது என்னன்னா சிரமமா இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, பைப்ல பாதி குடம் தூக்கிக்கிட்டு இடுப்புல தூக்கி பாருங்களேன், அது கஷ்டமா இருக்கும். முழு குடம் கூட வெயிட் கூட தெரியாது. ஏன்னா நான் சிறு வயதுல 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் தண்ணி பெரிய தவளையை வச்சு தலையிலே போவாங்க. நான் வந்து கூட வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கேன் 4 வயசுல 3 வயசுல. இப்ப எல்லாம் அந்த மாதிரி தூக்கி எல்லாம் நமக்கு பாக்குறது இல்லை. அப்ப அந்த முழு குடமா இருக்கும்போது அப்படி ஒரு செயல் செய்யும். அதே அரை குடமா ஒருத்தவங்க தூக்கிட்டு வருவாங்க, அதை இப்படி ஆடுவாங்க, அப்படி அவங்களே ஆடுவாங்க. ஏன்னா அது பேலன்ஸ் கிடைக்காது இடுப்புக்கு, அந்த இடுப்புலயே பேலன்ஸா நிக்க விடாது அந்த குடம். அதே முழு குடம்னு வச்சுங்களேன், ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒரு குரு வந்து அந்த பேலன்சிங்கா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு எங்கேருந்து கொடுக்கப்படுதுன்னா வெறும் குருனால கிடையாது, அவருடைய அனுபவம். மகாவதர் பாபா நீங்க எழுத்து வடிவமா யோகானந்தர் எழுதி வைத்திருக்கிறதுல, நான் ஒரு மாணவனை அனுப்புறேன், நீ அவனை தயார் பண்ணு யுக்தேஸ்வரகிரிட்ட சொல்லிட்டாரு. இப்ப யாருகிட்ட, மகாவதர் பாபா யுக்தேஸ்வரகிரிக்கு காட்சி கொடுத்து இந்த சொல்லியிருக்கிறாரு. அதே மகாவதர் பாபா நேரடியா யோகானந்தரே சந்திச்சு அதை செய்யலாம்ல. எதுக்கு சைட்ல யுக்தேஸ்வரகிரி தேவைப்படுறாரு? இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா தவம் பண்றவங்க ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம வந்து விளக்கெல்லாம் கூடாது. இப்ப இந்த இடம்லாம் என்ன ஆயிரும்னா, ஒரு யோகி எழுத மாட்டாரு, விட்டுருவாங்க. இதெல்லாம் சில இடங்கள்ல ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்குன்னா சில இடங்கள்ல மியூசிக் இருக்காது, சைலண்டா விடுவாங்க. ஏன் சைலண்டா விடுறாங்கன்னா, அந்த காட்சியோட தன்மை உங்களுக்கு புரியப்படணும், அந்த வசனம் என்ன உணர்த்துதுங்கிறது உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணணும். அப்ப சில இடங்கள்ல சில யோகிகள் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே சில இடத்துல 2 லைனை விட்டுருவாங்க. ஏன் விடுறாங்கன்னா, அங்க நீங்க ஆய்வு பண்ணணுங்கிறதுக்காக. அந்த 2 லைன் நீங்க ஃபுல்லா பண்ணணும், நீங்க எழுதணும். ஏன்டா மகாவதர் பாபா வந்து யுக்தேஸ்வரகிரிட்ட கொடுத்ததுக்கு அவரே செஞ்சிருக்கலாமே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க தேடுனா அதுக்கு பல்வேறுபட்ட செயல் என்ன தெரியுங்களா ஆகும். உங்களுக்கு இந்த ஞான பாதைக்கு 2-3 லைன் கிடைக்கும், ஒரு பாதை கிடைக்கும், ஒரு தெளிவு ரூட்டு கிடைக்கும். பரவாயில்லையா, இவன் இது சம்பந்தமா ஆய்வு பண்ணியிருக்கானே அப்படின்னு. இதெல்லாம் நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு செயல், முக்கியமான ஒரு வடிவம். ஒரு சின்ன கதை தான். புத்தர் சோறு தின்னாருங்கிறதுக்காக 5 பேர் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது. அது நீங்க இதை ஆய்வு பண்ணணும். 5 பேரும் சோறு தின்னுட்டாங்க, சோறு அவர் தின்னுட்டாருங்கிறதுக்காக ஓடிட்டான். அப்ப அவர் சோறு தின்னுட்டாருன்னு ஓடிட்டானா, ஞானம் அடைய மாட்டாருன்னு ஓடிட்டானா, இல்ல அவருக்கு வந்து புத்தரோட நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு கூட ஓடிட்டானா, எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அப்ப இவரு ஞானம் அடைஞ்சிட்டாரு. இப்ப அந்த 5 பேர் என்னன்னா சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் வந்து புத்தரே விளக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க தான் இதை ஆராய்ச்சி பண்ணணும், இதை ஆய்வு பண்ணணும். அப்போ ஒரு புத்தகம் படிக்கிறது முக்கியம் கிடையாது. சில இடத்துல கேள்விக்குறி போடுவாங்க, சில இடத்துல ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அங்க கண்டுபிடிக்கணும், அங்கதான் நம்ம வந்து யோசிக்க தொடங்கணும், அங்க ஒரு வேலையை செய்யணும். இப்ப திருவாசகத்திலே முக்கியமான விஷயம், அவர் சொல்லும் போது சிவனே எழுதி கீழே வந்து அவர் கையெழுத்த போட்டு திருச்சிட்டம்பலன்னு வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு செயல் இருக்கு. அது ஒரு படம் மாதிரி அழகா சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் சொல்ல ஒரு செயல் நடக்க கடைசியா இவரே எழுதி முடிச்சிட்டாருன்னு. அப்ப இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, மாணிக்க வாசகன் ஒருத்தர் சிவன் ஒருத்தரா நினைக்கிறீங்க அதானே? இப்ப 2 பேரும் ஒரே ஆளா இருந்தாருன்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சா எப்படி இருக்கும்? இப்ப ஒரு சிந்தனை மாணிக்க வாசகனோட சிந்தனை, அந்த சிந்தனைய இப்ப என்னோட சிந்தனை இங்க அண்ணாமலையார் வந்துடுறாரு. இப்ப என் சிந்தனையை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. இப்ப என்னோட அவர் பவர்ஃபுல்லான ஆள் இல்ல, என்னோட ஆற்றல் அதிகமான ஒரு செயல்குரியவர் இல்ல. இப்ப அவர் கைக்கு போயிட்டுச்சுன்னா, அவர் நான் சொல்லும் போது அவர் கையில இருந்து அவர் வடிவத்திலேருந்து எழுதுறாருன்னு வச்சுங்க, அது அவரே உருவாக்குனது மாதிரி உருவாகலாம்ல. அப்ப அவருடைய சக்தி ஆற்றல் எல்லாம் அதுல இறங்கிடலாம்ல. அப்ப அவரே படைத்தது மாதிரி தானே ஆகும். அப்ப அவரு தானே கொடுத்துருக்கிறாரு. இதை எந்த டைரக்ஷன்ல எந்த ஆங்கிள் இருந்து நீங்க கண்டுபிடிச்சு பாப்பீங்க? பார்க்க முடியுமா? மாணிக்க வாசகனை யோசிக்க வைத்தேன், மாணிக்க வாசகனை பிறப்படுத்த வைத்தேன், மாணிக்க வாசகனை எல்லாம் செய்தேன், கடைசியா ஃபைனலா அவர் சொல்ல நான் எழுதுறேன்னா அப்ப என்ன செயல், அப்ப என்ன வடிவம்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல.
இதை மாணிக்க வாசகர் சிவபெருமான் உட்கார்ந்து சத்சங்கம் பண்ண முடியாது இல்ல. உட்காந்து மதுரையில உட்காந்து ஒரு மையத்துல உட்காந்து ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து, அந்த மாதிரி ஒரு இடத்துல மாணிக்க வாசகா நீ உட்காரு, சிவபெருமான் உட்காரு, பார்வதியை கூப்பிடுன்னு உட்காந்து கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல. அப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க கண்டுபிடிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மனிதர்கள்லாம் ரொம்ப புத்திசாலி, கண்டுபிடிப்பாங்க, ஒரு இடத்துல தேடுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, புரிதல் உள்ளவங்க. வெறும் மந்திரத்தை சொல்லிட்டு பொங்கல் வாங்கி சுண்டல் வாங்கி தின்னுட்டு போற ஆளுங்க இல்ல, ஓரளவு மேக்சிமம் கண்டுபிடிப்பாங்க. நம்பிக்கையோட தான் அந்த பேஸ் விட்டுட்டு போறது. அதுதான் விஷயம். இத நம்ம எப்படி பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிதான் எல்லாத்துலயும், இந்த மாதிரிதான் கீதையிலயும் நிறைய விஷயம் இருக்கு. கீதை செயல்லையும் இந்த மாதிரி இருக்கு. நீங்க இதெல்லாம் அடிப்படையா எடுத்துட்டு வந்தா நான்லாம் மூணு இரவு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கான மையமே என்னன்னா இந்த தியானத்தினாலதான். நான் படித்ததுனால கிடையாது. நான் போய் பள்ளிக்கு போனதே சின்ன இதுதான் போனேன். அதனால படிச்சு எல்லாம் இது மண்டையில எல்லாம் ஏறாது. இது